வெல்கம் டு எஸ்கே மேக்ஸ் டுட்டோரியல். நீ நம்ம கிளாஸில் வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் யூனிட்லேருந்து தான் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஃபார்ம் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பை எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் எஃப் அண்ட் ஜி ஃப்ரம் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் எஃப் ஆஃப் 2x + y ப்ளஸ் ஜி ஆஃப் 2x + ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்ளம் வந்து ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனு. அது வந்து எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் எஃப் அண்ட் ஜி, இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் வந்து எலிமினேட் பண்ணி நம்ம வந்து ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதே டாப்பிக்கில் வந்து நிறைய ப்ராப்ளம் நடத்திட்டா பார்த்துட்டு வந்து பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இந்த சம் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு கிவன் எடுத்து எழுதிங்க. கிவன் ஈக்குவேஷன் எடுத்துகிறாங்க. இசட் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் 2x + y ப்ளஸ் ஜி ஆஃப் 2x + y. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர்னு பார்த்துங்க. இதில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு எடுத்தாங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் பிக்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இதில் வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க, எஃப் அண்ட் ஜி ரெண்டு ஃபங்க்ஷன் சொன்னால் செகண்ட் ஆர்டர். நம்ம வந்து இந்த அஞ்சு நோட்டேஷன் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் ஆகணும். P = ∂z/∂x, அதாவது எக்ஸை பொறுத்து ஒன் டைம் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். Q = ஒய்யை பொறுத்து ஒன் டைம் பண்ணணும். ஆர் வந்து இந்த எக்ஸை பொறுத்து பண்ணதை வந்து இன்னொரு டைம் பண்ண போகிறோம் பார்ஷியலாக. அதே போல் Q வந்து இன்னொரு டைம் வந்து பண்ணோம்னா அதான் வந்து T. இந்த ∂z/∂x இந்த Pயை வந்து இன்னொரு டைம் பண்ணோம்னா அதான் வந்து S. இந்த அஞ்சு நோட்டேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ செகண்ட் ஆர்டர்னால் இந்த அஞ்சுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபஸ்ட்டு P கண்டுபிடிப்போம், அதாவது எக்ஸை பொறுத்து வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். டிஃப்ரென்ஷியேட் பார்ஷியலி நீங்கள் ப்ராப்ளத்தை வந்து ஃபுல்லாக எழுதுங்க. வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து வந்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நடக்கும். இது வந்து டிபெண்ட் வேரியபிள் இசட்டு ∂z/∂x ஈக்குவல் டு இது வந்து பாருங்கள். இப்போ 2x இருக்குது, யூவி ஃபங்க்ஷனு நமக்கு தெரியும். யூவியில் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், யூ வச்சுட்டு டிவி ப்ளஸ் வியை வச்சுக்கிட்டு டியூ, இதான் வந்து டிஃப்ரென்ஷியேஷனு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கா. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வச்சு எக்ஸை வச்சுங்க. அப்போ இது வந்து வியை பண்ணோம்னா கிடைக்கும் எஃப் டேஷ் 2x + y. எக்ஸை பொறுத்து பண்ணுறப்ப என்ன கிடைக்கும், இந்த எக்ஸை பொறுத்து பண்ணுறப்ப இங்கே ஒரு 2 கிடைக்கும். ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன இருக்குது, வி டியூ. அப்போ விஏ வந்து என்ன இருக்குங்க, வி வந்து எஃப் ஆஃப் 2x + y. இதை வச்சுக்கிட்டு எக்ஸை பொறுத்து பண்ணுறப்ப என்ன கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். இப்போ வந்து யூவி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த டைம் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஜி டேஷ் 2x + y ஒன் டைம் பண்ணோம்னா இதில் வந்து ஒரு எக்ஸாக இருக்குது, அதனால் இது வந்து யூடிவி ஃபார்முலா கிடையாது, யூவி ஃபார்முலா இல்லை. அப்போ அந்த எக்ஸை பொறுத்து பண்ணால் ஒரு 2 கிடைக்கும். இப்போ இதை எழுதிங்க. இந்த நொட்டேஷன் நம்ம தெரியும், இது வந்து பின்னு சொல்லிக்கலாம். P = இங்கே 2 இருக்கா, 2x எஃப் டேஷ் 2x + y ப்ளஸ் எஃப் ஆஃப் 2x + y. இதை எப்படி எடுக்கலாம், இந்த 2 முன்னாடி எழுதி கொண்டு வந்துருங்க. 2 × g டேஷ் 2x + y. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுங்க. P கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுங்க. கலர் பெண்ணால் இதை வந்து ஒரு பார்டர் பண்ணிங்க. நம்ம அந்த 5 கண்டுபிடிச்சி தான் நம்ம வந்து அதில் இருந்தால் நம்ம வந்து எலிமினேட் பண்ண போகிறோம். அதனால் பார்டர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து Qன்னா டிஃப்ரென்ஷியேட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஒய்யை பொறுத்து பண்ணிங்கன்னா கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை ∂z/∂y ஈக்குவல் டு இதில் வந்து ஒய் வந்து 1 தான் இருக்குது, அதனால் இதை வந்து அப்படி எழுதிக்கலாம். யூவி ஃபார்மில் யூஸ் ஆகுது. எஃப் ஆஃப் 2x + y, ஒய்யை பொறுத்து பண்ணுறப்போ 1 கிடைக்கும். எஃப் டேஷ் ஆகிடும் ப்ளஸ் ஜி டேஷ், இது வந்து ஒய்யை பொறுத்து பண்ணுறப்போ 2x + y வரும். ஒய்யை பொறுத்து பண்ணுறப்போ 1 தான் கிடைக்கும். அப்போ இது வந்து Q = x எஃப் டேஷ் 2x + y ப்ளஸ் ஜி டேஷ் 2x + y. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுங்க. P கண்டுபிடிச்சிட்டோம், Q கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஆர் என்ன பண்ண போகிறோம், ஆர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணால் இந்த Pயை வந்து இன்னொரு டைம் வந்து பார்ஷியலாக வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து இன்னொரு டைம் பண்ண போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும், டேரெக்டாக எழுதிடுறேன். ∂z/∂2z/∂x². இந்த ஈக்குவேஷன் வந்து இன்னொரு டைம் பண்ண போகிறோம். இப்போ இது எக்ஸை பொறுத்து பண்ணினா கிடைக்கும், இங்கே வந்து என்ன இருக்குது, 2x இருக்குது. அப்போ இங்கே வந்து 2x இருக்குது. இது வந்து யூவி ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். யூவி ஃபார்முலா தெரியும். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸை வச்சுங்க. யூ வச்சுக்கிட்டிங்கன்னா 2x
நெக்ஸ்ட்டு இதை வந்து வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப எஃப் டபுள் டேஷ் ஆகிடும் 2x + y. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், வியை வச்சுக்கிட்டு எஃப் டேஷ் 2x + y இதை வச்சுக்கிட்டு எக்ஸை பண்ணுவோம். எக்ஸை பண்ணுறப்ப நமக்கு வந்து இங்கே வந்து என்ன இருக்குது, 2 மட்டும்தான் இருக்கும். 2xல் வந்து 2 தான் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு செகண்ட் டைம் இதை பண்ண போகிறோம். இதை பொறுத்து எக்ஸை பொறுத்து பண்ணுறப்ப கிடைக்கும் ப்ளஸ் எஃப் டேஷ் 2x + y. எக்ஸை பொறுத்து பண்ணுறப்போ ஒரு 2 கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த டைம் பண்ணுறப்ப ப்ளஸ் g 2g டபுள் டேஷ் 2x + y. எக்ஸை பொறுத்து பண்ணுறப்ப இங்கே ஒரு 2 கிடைக்கும். இப்போ இதில் எல்லாத்தையும் எடுத்து எழுதிங்க. r = இங்கே வந்து ஒரு 2 கிடைக்குமா, இந்த 2 பண்ணுறப்ப இந்த எக்ஸை பொறுத்து பண்ணுறப்ப ஒரு 2 கிடைக்கும். அப்போ வந்து 4 ஆகிடும். 4x f டபுள் டேஷ் 2x + y ப்ளஸ் 2 f டேஷ் 2x + y ப்ளஸ் 2 f டேஷ் 2x + y. இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ வந்து ப்ளஸ் 4g டபுள் டேஷ் 2x + y. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3 வச்சுங்க. இப்போ P கண்டுபிடிச்சாச்சு, Q கண்டுபிடிச்சாச்சு, R கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து S கண்டுபிடிக்க போகிறோம். எஸ்ஸுக்கு நமக்கு தெரியும் என்ன பண்ணிருக்கோம், ∂2z/∂x ∂y. அதாவது ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒய்யை பொறுத்து வந்து பார்ஷியலாக வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். பியை வந்து ஒன் டைம் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம், ஒய்யை பொறுத்து என்ன பண்ண போகிறோம், அப்போ இங்கே வந்து அப்படியே எழுதிங்க 2x f டேஷ் 2x + y. இதில் வந்து ஒய்யை பொறுத்து பண்ணுறப்ப 1 தான் கிடைக்கும். இங்கே வந்து செகண்ட் டைம் பண்ணுறப்ப டபுள் டேஷ் ஆகிடும். ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, எஃப் இருக்குது, அது ஒரு டைம் பண்ணுறப்ப எஃப் டேஷ் 2x + y. ஒய்யை பொறுத்து பண்ணுறப்ப 1 ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த டைமில் வந்து அதே தான் ப்ளஸ் 2g டபுள் டேஷ் ஆகிடும் 2x + y. ஒய்யை பொறுத்து பண்ணுறப்ப 1 கிடைக்கும். இப்போ இது எப்படி எழுதிக்கலாம், s = 2x f டபுள் டேஷ் 2x + y ப்ளஸ் f டேஷ் 2x + y ப்ளஸ் 2g டபுள் டேஷ் 2x + y. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4 ஆச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று கண்டுபிடிக்கணும், t கண்டுபிடிக்கணும். t = t என்ன பண்ணுவோம், இந்த q வந்து இன்னொரு டைம் வந்து ஒய்யை பொறுத்து வந்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அப்போ ஒய்யை பொறுத்து பண்ணுற என்ன கிடைக்கும், அதுதான் x f டபுள் டேஷ். அப்போ இங்கே ∂2z/∂y² f டபுள் டேஷ் 2x + y ப்ளஸ் g டபுள் டேஷ் 2x + y. இதெல்லாம் ஒய்யை பொறுத்து பண்ணுறப்ப இங்கேயும் 1 தான் கிடைக்கும், இங்கேயும் வந்து 1 தான் கிடைக்கும். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், t = x டபுள் டேஷ் 2x + y ப்ளஸ் g டபுள் டேஷ் 2x + y. இது ஈக்குவேஷன் நம்பர் 5 வச்சுங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு 5 நோட்டேஷனும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். P, Q, R, S, T எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து எலிமினேட் பண்ணணும், ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் வந்து எலிமினேட் பண்ணணும். இதில் வந்து இந்த எஃப் டேஷ், எஃப் டபுள் டேஷ், ஜி டேஷ், ஜி டபுள் டேஷ் இதெல்லாம் வந்து எலிமினேட் பண்ணணும். எந்தெந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டால் வந்து எலிமினேட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துங்க. ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் வந்து ஒரு இதாக இருக்கும். இப்போ நான் இந்த ப்ராப்ளத்தில் என்ன பண்ண போகிறேன்னா, ஆர் கண்டுபிடிச்சதில் வந்து பாருங்கள், இங்கே வந்து டீயை பாருங்கள், எக்ஸு எஃப் டபுள் டேஷு ஜி டபுள் டேஷ்ன்னு இருக்குது. இப்போ இதை வந்து ஆரில் வந்து நான் வந்து கொண்டு போகிறேன். ஆரை வந்து மினிமைஸ் பண்ணி இந்த டைமுக்கு பதிலாக டி சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 3 எடுத்துங்க. ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் ஒன்று வரும். நீங்கள் இதில் மைனஸ் பண்ணி இல்லை ப்ளஸ் பண்ணி எதாவது வந்து எலிமினேட் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். இப்போ இதெல்லாம் நான் ஈக்குவேஷன் 3 எடுத்துக்கிறேன், ஆர் எடுத்துக்கிறேன். ஆர் = இங்கே வந்து 4x f டபுள் டேஷ் 2x + y இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து சேம் தான் இருக்குது, 2f டேஷ் 2x + y, இங்கேயும் 2f டேஷ் 2x + y இருக்குது. அப்போ கூட்டோம்னா ப்ளஸ் 4f டேஷ் 2x + y. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் 4
ஜி டபுள் டேஷ் 2x ப்ளஸ் ஒய். இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதில் வந்து 4 வந்து காமனாக வெளில எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 இன்ட்டு எக்ஸ் எஃப் டபுள் டேஷ் 2x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எஃப். இதில் வந்து இந்த 4 எடுத்துங்க, அப்போ இது வந்து ஜி டபுள் டேஷ். ஏன்னா இங்கே வந்து டி வந்து நமக்கு என்ன இருக்குது, ஜி டபுள் டேஷ் இருக்குது, இந்த டைம் தான் இருக்குது. அதனால் இதை எடுத்துகிட்டோன்னா 2x ப்ளஸ் ஒய். ரிமைனிங் என்ன இருக்குது, இந்த இது டைம் இருக்குது, ப்ளஸ் 4 எஃப் டேஷ் 2x ப்ளஸ் ஒய். இது ஏன் எடுத்துக்கிறோன்னா நம்ம வந்து இந்த டேமுக்கு வந்து இப்போ வந்து டீன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ இது ஆர் சீக்வல் என்ன எடுத்துக்கலாம், 4 இந்த டேம் ஃபுல்லாக நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம், டீயோட வேல்யூ வந்து கிடச்சிருக்கு. அப்போ இது வந்து டி, இதை மாற்றத்துக்காக தான் நம்ம வந்து இது 4 வேல்யூ எடுத்துட்டோம். ப்ளஸ் ரிமைனிங் உள்ளது அப்படி எழுதிங்க, 4 டேஷ் எஃப் டேஷ் 2x ப்ளஸ் ஒய். இப்போ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 6 வச்சுங்க. இது வந்து மாடிஃபை பண்ணியிருக்கோம். இல்லாட்டி இதுக்கு ஈக்குவேஷன் வேணாம், விட்டுருங்க. ஆர் சீக்வல் இதுன்னு வச்சுங்க. இல்லாட்டி கன்ஃபியூஷன் ஆகிடும், இங்கே ஒரு ஆர் இருக்குது, இங்கே ஒரு ஆர் இருக்குன்னு சொல்லி கன்ஃபியூஷன் ஆகிடும். இது ஈக்குவேஷன் வேணால் அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இப்போ எஸ்ஸை வந்து மினிமைஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இந்த டைமை வந்து இப்போ மினிமைஸ் பண்ண போகிறோம். இதில் என்ன பண்ணலாம், இதுலேயும் வந்து எஃப் டபுள் டேஷ் இருக்குது, இதுலேயும் ஜி டபுள் டேஷ் இருக்குது. அப்போ இதில் வந்து 2 வெளில எடுத்துடலாமா. இப்போ எஸ் ஈக்குவல் ஈக்குவேஷன் வந்து 4லேருந்து எஸ்ஸில் என்ன பண்ணலாம், இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, வெளில எடுத்துங்க. 2 இன்ட்டு என்ன இருக்குது, எக்ஸ் எஃப் டபுள் டேஷ் 2x ப்ளஸ் ஒய். நெக்ஸ்ட் இதில் வந்து இந்த ஜி டபுள் டேஷ்லேயும் இருக்கிற ஜி டபுள் டேஷ் ஆல்ரெடி 2 வெளில எடுத்தாச்சு இன்ட்டு ஒய். இது எதுக்காக இதை மாத்திரம்னா, இந்த டைம் டீக்கு பதிலாக இந்த டைம் இருக்குது, இதில் வந்து டீன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ரிமைனிங் உள்ளது அப்படி எழுதிங்க, ப்ளஸ் எஃப் டேஷ் 2x ப்ளஸ் ஒய். இப்போ இதில் வந்து என்ன பண்ணலாம், எஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு இந்த டைம் ஃபுல்லாக என்ன எழுதிக்கலாம், டி 2t ப்ளஸ் எஃப் டேஷ் 2x ப்ளஸ் ஒய். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கிடச்சிருக்கிற ஈக்குவேஷனில் வந்து ஏதாவது வந்து இப்போ டீக்கு பதிலாக வந்து இந்த டைம் இருக்கா, அப்போ நீங்கள் வந்து இந்த பெரிய டைமில் வந்து இப்போ பெரிய டைமுக்கு வந்து இந்த டீன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் தான் இது கொஞ்சம் வந்து யோசித்து போடணும், எதை வந்து எப்படி பண்ணி எலிமினேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு 2 டைம் போட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த சம பார்க்க தான் கொஞ்சம் இதாக இருக்கும். நீங்களே ஒரு டைம் போட்டு பாருங்கள், ஈஸியாக புரியும். 1 டைமுக்கு 2 டைமாக போட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும். இப்போ என்ன பண்ணலாம், ஆர்எஸ்டி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து ஆரையும் எஸ்ஸையும் பாருங்கள். 4t இருக்குது, இங்கே 2t இருக்குது, இங்கே 4 எஃப் டேஷ் இருக்குது, இங்கே வந்து வெறும் எஃப் டேஷ் இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஆரையும் பாருங்கள், எஸ்ஸையும் பாருங்கள். இதில் 4t இருக்குது, இங்கே 2t இருக்குது, பிரச்சனை இல்லை. இங்கே வந்து எஃப் டேஷ்னு சொல்லி ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் எஃப் டேஷ் இருக்குது, இங்கே எஃப் டேஷ் இருக்குது. இப்போ நம்ம இந்த எஃப் டேஷை வந்து இதை வந்து இப்போ வந்து நம்ம வந்து எலிமினேட் பண்ணோம். அப்போ என்ன பண்ணலாம், அதை வந்து இது வந்து இப்போ இங்கே வந்து 4 எஃப் டேஷ் இருக்குது, இங்கே வந்து வெறும் எஃப் டேஷ் இருக்குது. அப்போ அதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு 2 மைனஸ் பண்ணோம்னா இதை வந்து கேன்சல் பண்ணிடலாம். இப்போ வந்து ஆர் சீக்வல் டு ஆர் என்ன இருக்குது, 4t ப்ளஸ் 4 எஃப் டேஷ் 2x ப்ளஸ் ஒய் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், எஸ்ஸை வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க, 4s மைனஸ் 4s ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க, மைனஸ் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க. அப்போ மைனஸ் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும் 2 இருக்கா, 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 8t. அப்போ மைனஸ் 8t ப்ளஸ் இது வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 எஃப் டேஷ் 2x ப்ளஸ் ஒய் கிடைக்கும். இதில் வந்து என்ன பண்ணலாம், இது வந்து மைனஸால் பண்ணுறப்ப இது மைனஸ் ஆகிடும்ல, மைனஸ் 4ft வரும். அப்போ இது 2 கேன்சல் பண்ணிடலாம். ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷனுக்கு கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் உள்ளது அப்படியே எழுதிங்க, ஆர் மைனஸ் 4s லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதை எழுதிங்க, 4s ஈக்குவல் டு 4tயில் மைனஸ் 8t போச்சுன்னா மீது வந்து மைனஸ் 4t இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இந்த 4t இந்த பக்கம் வந்துருக்கேன், ஆர் மைனஸ் 4s, இந்த ப்ளஸ் வந்து இந்த மைனஸ் வந்து இந்த ப்ளஸ் ஆகிடும், 4t ஈக்குவல் டு 0. இதான் வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது எப்படி எழுதிக்கலாம், இல்லாட்டி ஆருக்கு பதிலாக வந்து என்ன எழுதிக்கலாம், டோ ஸ்கொயர்டு இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 4 டோ ஸ்கொயர்டு இசட் பை டோ எக்ஸ் டோ ஒய் ப்ளஸ் 4 டோ ஸ்கொயர்டு இசட் பை டோ ஒய் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 0. இப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எழுதி ஆன்சரை முடிச்சிக்கலாம்.
இப்போ இந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து எலிமினேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்டெப்பு ஒரு ட்ரிக்கை மட்டும் கொஞ்சம் கற்றுங்க. ஈஸியாக வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். இது பார்க்க தான் பெருசாக இருக்கும், ரொம்ப ஈஸியான சம் தான். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.